யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி அவர்கள். யோகியுடன் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கூவி கூப்பிடுங்கள். யோகிராம் சுரத்குமாரா என கூவி அழைத்தால் என் தந்தை யாரேனும் உங்கள் உதவிக்கு உடனடியாக அனுப்புவார். எனவே யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யோகிராம் சுரத்குமார் என்பது இந்த பிச்சைக்காரனின் பெயர் அல்ல, அது என் தந்தையின் நாமம். இந்த நாமத்தை உச்சாடனம் செய்பவருக்கு என் தந்தை எப்பொழுதும் பாதுகாப்பு அளிப்பேன் என உத்தரவாதம் தந்திருக்கிறார். எனவே இந்த நாமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. யோகி அந்த பெண்மணிக்கு நாமத்தின் மகிமையை விளக்கினார். அப்பெண்மணி தன் கணவருடனும் 3 குழந்தைகளுடனும் யோகியை காண திருவண்ணாமலை வந்திருந்தார். அவர்களோடு அவர்களது நண்பர்கள் சிலரும் தங்கள் குடும்பத்தாரோடு யோகியை தரிசிக்க வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ரயில் நிலையத்தின் பின்புறம் உள்ள ஒரு புன்னை மரத்தடியில் யோகியோடு ஒருவித ஆனந்த பரவசத்தில் பகல் பொழுதை கழித்தார்கள். இரவில் யோகி அவர்களோடு சத்திரத்தில் தங்கினார். பக்தி பாடல்களும் யோகியின் பேரானந்த சிரிப்பலையின் இடையிடையே குரு பக்தியின் சிறப்பை பற்றி யோகியின் அமுத மொழிகளுமாக அங்கே அனைவருக்கும் பெருவிருந்து கிடைத்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும் ஊரிலிருந்து வந்து சுமார் 2 வாரங்கள் ஆயின. செய்யும் தொழிலை பற்றியும் குழந்தைகளின் கல்வி பற்றியும் சில நாட்கள் மறந்திருந்த அந்த அன்பர்கள் 1 வாரம் கழித்து நிலையில் கவலைப்பட ஆரம்பித்தனர். நெருங்கிய பந்துக்களிடம் திருவண்ணாமலை சென்று உடனே வந்து விடுவோமென சொல்லிவிட்டு வந்த நிலையில் 1 வாரம் கழிந்த பின்னும் யோகி அவர்களை ஊருக்கு அனுப்புவதை பற்றி ஒன்றும் கூறாததைக் கண்டு சற்றே பயந்தார்கள். முக்கியமாக அங்கிருந்த பெண்கள் யோகி தங்களை எப்பொழுது அனுப்புவார் என ஆதங்கத்தோடு எதிர்பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த பெண்மணியும் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார். அவரது கணவரோ யோகியின் அருள் வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து ஆனந்த அமைதியில் பேரானந்த சுகத்தை திகட்டாது அனுபவித்து கொண்டிருந்தார். மனைவியின் கவலை அவரை பாதிக்கவில்லை. குரு அனைத்தையும் அறிவார். குருவே அனைத்தையும் வழிநடத்துபவர். அவர் அறியாமல் அணுவும் அசைவதில்லை என மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு சந்நியாசி போன்று தன் கணவர் பேசுவதைக் கண்ட அப்பெண்மணி தன் கணவரை யோகி ஒரு சாதுவாக மாற்றி தன்னிடமிருந்து பிரித்து விடுவாரோ என மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தார். அவரது கவலையை வெளிப்படையாக அனைவரிடமும் சொல்ல முற்பட்டார். அடுத்த சில தினங்களில் அப்பெண்மணி ஊருக்கு திரும்ப வேண்டுமென அவரது கணவரை நச்சரிக்க தொடங்கிவிட்டார். யோகியிடம் வெளிப்படையாக பேசாமல் தன் கணவரிடம் தன் பயத்தை கூறி இல்லறவாசிகளின் எல்லையை அவர் தாண்டக்கூடாது என தத்துவம் பேச கணவர் மௌனமாகிவிட்டார். எனினும் யோகி அனுப்பாமல் ஊர் திரும்ப போவது இல்லை என கணவர் உறுதியாக இருந்துவிட்டார். இது அப்பெண்மணிக்கு அதிர்ச்சியை அளித்தது. அதுவரை தன் சொல்லுக்கு மதிப்பளித்த கணவர் தன் பேச்சை செவிமடுக்காதது அவருக்கு ஆத்திரத்தையும் அளித்தது. அன்று அவர் யோகியை தரிசிக்க மறுத்துவிட்டார். யோகி அழைத்தும் அப்பெண்மணி தன் அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை. யோகி அப்பெண்மணியின் கணவரை அழைத்து ஊருக்கு செல்லலாம் என கூறினார். மறுமுறை அவர் யோகியிடம் வருவதாயிருந்தால் மனைவியோடு தான் வர வேண்டும். அதுவும் மனைவியே கேட்டுக்கொண்டால்தான் அவரை அழைத்து வரலாம். அவரை கட்டாயப்படுத்தி தன்னிடம் அழைத்து வரக்கூடாது என்றும் சொல்லி அனுப்பினார். அவர்கள் அனைவரும் ஊர் திரும்பினர். அடுத்த சில நாட்களில் அந்த பெண்மணி கணவரிடம் பெருத்த மாறுதல் காணப்பட்டது. அவர் எப்பொழுதும் தனிமையை விரும்பினார். ஞானிகளின் தத்துவ போதனைகளை மட்டுமே படித்தும் சிந்தித்து கொண்டும் இருந்தார். உலகியல் விஷயங்களில் நாட்டம் ஏற்படவில்லை. தன் குருவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார். குரு சொன்ன சொற்களை மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டிருந்தார். குடும்பத்தையும் தொழிலையும் கவனித்து கொண்டிருந்தாலும் அவரது நடவடிக்கைகளில் சில துறவியின் குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. அது அவரது மனைவிக்கு மிகுந்த கவலையளித்தது. யோகியினால் தன் கணவர் மாறிவிட்டாரே என கொதித்து போய்விட்டார். இதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார்.
கணவரிடம் சுற்றத்தார்களும் உறவினர்களும் இனி யோகியை பற்றி பேசவோ அவரை காணவோ செல்லக்கூடாது என கூற ஆரம்பித்தார்கள். கணவர் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. யோகியின் படங்கள் அவரது இல்லத்திலிருந்து நீக்கப்பட்டன. இதுவும் குருவின் சித்தமென அமைதியாக இருந்தார். யோகியை உள்ளுக்குள் அவர் இரகசியமாக கொலுவேற்றி உபாசிக்க ஆரம்பித்தார். வெளியே அவர் தன் கடமைகளை செய்தாலும் உள்ளே அவரது வாழ்க்கை யோகியோடு மட்டுமே இருந்தது. அடுத்த ஓரிரு மாதங்களில் அந்த அன்பருக்கு இருதய நோய் கடுமையாக தாக்கியது. சில மாதங்கள் அவர் படுக்கையிலேயே ஓய்வு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அக்காலத்தை அவர் தன் குருவான யோகியோடு ஒன்றாகி ஐக்கியமாக பயன்படுத்தி கொண்டார். யோகியின் நாமத்தை விடாது மனதுக்குள் உச்சாரணம் செய்து கொண்டே இருந்தார். உள்ளே அவர் முற்றிலும் மாறிவிட்டாலும் வெளியே அவர் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. யோகியோடு அவர் ஒருங்கிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெளியே சாதாரண மானுட வாழ்க்கை வாழ்வதைப் போன்ற பிரமையை ஏற்படுத்தி வைத்தார். மாதங்கள் கடந்தன. உடல்நலம் பூரணமாக குணமானது. குருவை காண ஏக்கம் பிறந்தது. ஆனால் குருவின் உத்தரவு ஞாபகத்துக்கு வரவே அவர் மௌனமாக காத்திருக்க ஆரம்பித்தார். குளிர்கால விடுமுறை நாட்களில் மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு கோதாவரி கரையில் உள்ள ஒரு புண்ணிய தலத்துக்கு சென்றார். அங்கு அருகில் இருந்த அடர்ந்த வனம் நிறைந்த சிறு மலையில் ஸ்ரீராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசத்தின் போது சில காலம் கழித்தனர் என கேள்விப்பட்டு அந்த மலையின் உச்சிக்கு மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றார். மதியம் நேரம் மலை உச்சியை சென்றடைந்தனர். அங்கே ஒரு சுனையில் மரங்களின் நிழலில் சற்றே இளைப்பாரி தங்கள் கையில் கொண்டு சென்ற தின்பண்டங்களை அருந்திவிட்டு மீண்டும் மலையிறங்க ஆரம்பித்தனர். இறங்கும் வழியில் பாதை தவறி அவர்கள் அடர்ந்த வனத்தின் நடுவே சிக்கிக் கொண்டனர். எந்த திசையில் சென்றாலும் மலையிலிருந்து கீழே இறங்கும் பாதை காண முடியவில்லை. சுற்றி சுற்றி அலைந்து திரிந்தும் மலையடிவாரத்தை அடையும் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாலை பொழுதும் வந்துவிட்டது. சூரியன் மேற்கில் வேகமாக இறங்கிக் கொண்டிருந்தது. கணவர் பாதையை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இருந்தார். மனைவியும் குழந்தைகளும் பயந்து கலங்கி திகிலடைந்து போய்விட்டார்கள். இருட்டிவிட்டால் அடர்ந்த வனத்தில் துஷ்ட மிருகங்கள் நிறைந்த கானகத்தில் என்ன செய்வது, எங்கே தங்குவது என மிகவும் கவலையோடு நடுநடுங்கி போய்விட்டார்கள். அப்பெண்மணி பதற்றத்தோடு கணவரை பார்க்க, கணவர் பாதையை கண்டுபிடிப்பதில் மும்முரமாக இருந்தார். ஆயினும் எந்தவித பயனும் ஏற்படவில்லை. பாதை கண்ணுக்கு புலப்படவில்லை. கணவரும் நடப்பதெல்லாம் குருவின் செயலென கருதி ஒரு இடத்தில் அமர்ந்துவிட மனைவியும் மிகவும் பயந்து நடுநடுங்கி விட்டாள். அவர் கண்களில் கண்ணீர் என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. திடீரென யோகி சொன்னது அப்பெண்ணுக்கு நினைவில் வந்தது. யோகிராம் சுரத்குமாரா என கூவி அழைத்தாள். என் தந்தை யாரேனும் உங்கள் உதவிக்கு உடனடியாக அனுப்புவார் என்று அவர் கூறியது நினைவுக்கு வந்தது. தன்னையறியாது அவரது வாயும் மனமும் யோகியின் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தது. மனம், புத்தி, உணர்வு அனைத்திலும் யோகியின் நாமத்தை குழைத்து அப்பெண் மணி யோகியின் நாமத்தை சொல்லலானாள். அவர் கணவர் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அங்கே இருந்த ஒரு காட்டு பகுதியிலிருந்து ஒரு சாது வெளிப்பட்டார். குடும்பத்தினர் அங்கே கலங்கி போய் அமர்ந்திருந்ததைக் கண்டு, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். பின்பு மலையிலிருந்து கீழே இறங்க முடியாது. உடனடியாக கீழே செல்லுங்கள் என்று சொல்ல, கணவர் தாங்கள் பாதை தவறி தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொன்னார். அதை கேட்ட சாது தான் உடன் வந்து மலையடிவாரத்தில் அவர்களை விட்டு விடுவதாக கூறினார். சாது பத்திரமாக குடும்பத்தை மலையடிவாரத்தில் அவர்கள் வந்த வாகனத்தில் அருகே வரை அழைத்து வந்து சேர்ப்பித்து விட்டு மீண்டும் அந்த அடர்ந்த வனத்தில் மறைந்து விட்டார். அப்பெண்மணிக்கு அங்கே நடந்ததெல்லாம் பிரமிப்பை ஊட்டுவதாக இருந்தது. திக்கு தெரியாமல் அடர்ந்த வனத்தில் சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு பாதையை தொலைத்துவிட்டு பல மணி நேரம் திண்டாடி நம்பிக்கை இழந்த நேரத்தில் யோகியின் நாமத்தை சொல்ல யாரோ ஒரு சாது உடனே தோன்றி வழிகாட்டி பாதுகாப்பாக வனத்தில் இருந்து வெளியேற்றி அவர்கள் வந்த வாகனத்தின் அருகே சேர்ப்பித்தது ஏதோ ஒரு கனவு கண்டது போல் தோன்றியது. நாமத்துக்கு இவ்வளவு சக்தியா?
அந்த நாமத்தையே சூட்டிக்கொண்ட யோகியின் மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என பிரமித்து போன பெண்மணி அவரை புறந்தள்ள பார்த்த தன் மடமையை நொந்து கொண்டாள். அடுத்த சில மாதங்களில் யோகியை காண தன் விருப்பத்தை அப்பெண்மணி கணவரிடம் கூற மீண்டும் அக்குடும்பத்தினர் யோகியின் சந்நிதானத்தை அடைந்தனர். யோகி அக்குடும்பத்தை முழுமையாக ஆட்கொண்டு அருள் பாலித்தார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. நாம் இறுதி மூச்சு இருக்கும் வரை பகவானையே நாம் சுவாசித்து கொண்டிருப்போம், பகவானையே பார்த்து கொண்டிருப்போம், பகவானையே மனனம் செய்து கொண்டிருப்போம். அவருடனேயே நாம் வாழ்நாள் முழுவதும் பயணித்து கொண்டிருப்போம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.